ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைலில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளமே எந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலும் விளம்பரங்கள் அதிகமாக வருது. எந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணாலும் பாப்அப் அட்வர்டைஸ்மெண்ட் அதே மாதிரி விளம்பரங்கள் அதிகமாக வருது. இதையெல்லாம் நம்ம டோட்டலாக ஸ்டாப் பண்ணணும்னா நிறைய செட்டிங்ஸை ஆஃப் பண்ணி தான் ஆகணும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் விளம்பரங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு 5 செட்டிங்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். இன்னும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு அதோட தொடர்ச்சியாக பகுதி 2 பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் நிறைய செட்டிங்ஸை ஆஃப் பண்ண போகிறோம், ஆன் பண்ண போகிறோம். நம்ம போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் எந்த ஒரு விளம்பரங்களும் வராமல் நம்ம தடுக்க முடியும். நம்ம முழு வீடியோவும் பார்த்த பின்னால் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் போட மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஹைப் பாயிண்ட்டும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எல்லாமே எங்களை உற்சாகப்படுத்தும். இதே மாதிரி உபயோகமான கண்டென்ட் உங்களுக்கு கொண்டு வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், நீங்க எந்த பிராண்ட் மொபைல் வச்சிருந்தாலும் ஒரே மாதிரியான செட்டிங்ஸ் தான். உங்களுடைய மொபைல்ல கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு டாப் ரைட்ல இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ள அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. சைட் செட்டிங்ஸ்குள்ள லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பாப்அப் அண்ட் ரீடைரக்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, இது எனேபிள்ல இருக்கு. இது எனேபிள்ல இருந்தா நீங்க விசிட் பண்ற வெப்சைட்டுக்குள்ள ஒரு சின்னதா விண்டோல கிளிக் ஹியர் டவுன்லோட் அப்படின்னு ஒரு விளம்பரம் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உடனே அது லாட்ரி சம்மந்தப்பட்டது ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போகும், இல்லைன்னா அடல்ட் சம்மந்தப்பட்டதாக போகும், இல்லைன்னா ஸ்கேம் சைட்டுக்கு போகும், இல்லைன்னா மால்வேர் ஏதாவது டவுன்லோட் ஆகும். தேவையில்லாத வெப்சைட்டுக்குள்ளே ரீடைரக்ட் ஆகி போகும். அதே மாதிரி இந்த விளம்பரங்களை கிளிக் பண்ணால் ஸ்கேம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சின்ன விண்டோவில் வரக்கூடிய விளம்பரங்களை ஸ்டாப் பண்ணணும்னா இதுக்கு கீழே இருக்கிற செகண்டாக இருக்கிற டோன்ட் அலோங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இந்த டோன்ட் அலோவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் அந்த சின்னதாக விண்டோவில் வரக்கூடிய விளம்பரங்கள் இனிமேல் வராது. டோன்ட் அலோவ் கொடுத்துட்டு டாப் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்டெப் வெளியே வந்துடும். இப்போ பாப்அப் அண்ட் ரீடைரக்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரூசிவ் ஆட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இன்ட்ரூசிவ் ஆட்ஸ் வந்து ஆன்ல இருக்கு, கீழே இருக்கிறதா பிளாக் பண்ணுறது. இது என்ன மாதிரியான விளம்பரம்னா, நீங்கள் கூகுளில் ஓப்பன் பண்ணும் பொழுது உங்களுக்கு பாக்ஸாக லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். அதில் ஏதாவது ஒரு நியூஸ் வந்து பார்த்தோன்னே படிக்கணும்னு தோணும், அதை கிளிக் பண்ணுறீங்க. அது அப்படியே ரீடைரக்ட் பண்ணி ஒரு வெப்சைட்டை ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி நீங்கள் என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ அதை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு 10 லைனுக்கு அப்புறமா மேலும் படிக்க அப்படின்னு போட்டுரும். ஸோ அந்த மேலும் படிக்கவை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன விண்டோவில் மீதி இருக்கிறத படிக்க முடியாத மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் வந்து டிஸ்பிளே ஆகும். கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லி கொடுத்து, ஸோ உங்களுடைய ஆர்வத்தை தூண்டி அதை படிக்க வச்சு அது பாதியில் மட்டும் படிக்க வச்சுட்டு மீதி இருக்கிறத படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் ஒரு விளம்பரத்தை கொண்டு வந்து நிறுத்தி நீ சப்ஸ்கிரைப் பண்ணு அதுக்கப்புறமா படிக்க வைக்கலான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுதான் இன்ட்ரூசிவ் ஆட்ஸ். ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா கீழே இருக்கிற ஆட்ஸ் ஆர் பிளாக்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இனிமேல் நீங்கள் படிக்கும் பொழுது இந்த மாதிரி இடையில தொந்தரவு பண்ணக்கூடிய விளம்பரங்கள் வராது. நீங்கள் படிக்க வேண்டியதை முழுவதுமாக படிக்க முடியும். செலக்ட் பண்ணிட்டு டாப் லெஃப்டில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்டெப் வெளியே வந்துடும். அதுக்கு அப்புறமா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சிங்க்னு இருக்கும், அது அலௌடில் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் சிங்க்ங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு போகிறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம், டேட்டா எடுக்கிறோம், அதுக்கப்புறமா மெயில் சென்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோன்னு வச்சுங்க. பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். குரோம் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ண உடனே சரி குரோம் ப்ரௌசரோட ஆக்சன்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், இனி குரோம் ப்ரௌசர் நம்மளுக்கு வேலை செய்யலை அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். இதில் ரீசென்ட்லி க்ளோஸ்டு சைட்ஸில் எனேபிளில் இருந்ததுன்னா நீங்கள் கடைசியாக முடிச்சுட்டு
முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா நீங்க என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கீங்க டேட்டாவை எல்லாம் கலெக்ட் பண்ணி சென்ட் பண்றது உண்டான வேலையை செய்யறது தான் இந்த பேக்ரவுண்ட் சிங்க். இந்த பேக்ரவுண்ட் சிங்க் மூலமா நம்மளுக்கு வரக்கூடிய நோட்டிபிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கப் எடுத்து கூகுளுக்கு சென்ட் பண்ணி இது மூலமா நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும். அதாவது நீங்க வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணாலும் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும். அதனால அதுக்கு கீழே இருக்கிற டோன்ட் அலோங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு டோட்டலாவே குரோம் பிரவுசர் விட்டு வெளியே வந்துருங்க. நெக்ஸ்ட் சேம் உங்க கூகுள் குரோம் பிரவுசரை ஓபன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்க்குள்ள பிரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பிரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ள சேஃப் பிரவுசிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிஃபால்ட்டா ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன்ல இருக்கும். ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன்ல இருந்ததுன்னா நீங்க ஒரு மால்வேர் இல்லைன்னா ஸ்பைவேர் அப்ளிகேஷனுக்கு போகும் பொழுது அது அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணாது. பட் என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன்ல நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு மால்வேர், ஸ்பைவேர் வெப்சைட்டுக்கு நீங்க விசிட் பண்ணும் பொழுது உடனே இந்த வெப்சைட் டேஞ்சர் ஆனது அப்படிங்கிற தகவல் கொடுக்கும். இப்போ நார்மலான வெப்சைட்ல போகும் பொழுது வரக்கூடிய விளம்பரங்கள் நார்மலானதா இருக்கும். இதே இது ஒரு மால்வேர், ஸ்பைவேர் வெப்சைட்டுக்குள்ள போகும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய விளம்பரங்கள் கண்டிப்பா அது ஸ்கேமான விளம்பரங்களா இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக நீங்க என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன்ல போயிட்டீங்கன்னா கரெக்டான வெப்சைட்டுக்கு மட்டும்தான் போக முடியும். ஒரு ஸ்பேம் இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வராது. அதனால என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சேம் கூகுள் குரோம் பிரவுசர் ஓபன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பிரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பிரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ள சென்ட் எ டு நாட் ட்ராக் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது ஆஃப்ல இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கங்க. இது ஆன்ல இருந்ததுன்னா நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்றீங்கன்னா ஓபன் பண்ற சமயத்துல கூகுள் அந்த வெப்சைட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். என்னன்னா இவங்க எந்த வேலை செஞ்சாலும் அதை நீ ட்ராக் பண்ணாத. எதுக்காக ட்ராக் பண்ணுது அந்த வெப்சைட்னா இவர் என்ன மாதிரியான வேலை செய்யறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு பிடித்த மாதிரியான விளம்பரங்களை கொடுக்குறது. இந்த டு நாட் ட்ராக்கை வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம போய் விசிட் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட் ட்ராக் பண்ணாது. இதனால நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரது ஸ்டாப் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி பாதுகாக்கப்படும். இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் குரோம்ல இருக்கக்கூடிய முக்கியமான அட்வர்டைஸ்மெண்ட் வராம தடுக்கிறதுக்கு உண்டான செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தோம். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி நம்ம மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற மற்ற அப்ளிகேஷன்ல இருந்து வரக்கூடிய விளம்பரங்களை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோல தொடர்ந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் போட மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஹை பாயிண்ட்டும் கண்டிப்பா கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இது எல்லாமே எங்களுக்கு உற்சாகப்படுத்தும். இதே மாதிரி உபயோகமான கண்டென்ட், யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு போட.